ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ரொம்ப வருஷம் கழித்து இந்த கோவிலுக்கு நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்திருக்கோம். நம்ம ஊர்கிட்டவே இருக்கோம், இல்லை நமக்கு பக்கத்துலேயே இருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்க்கவே மறந்துடுவோம். அதை விட்டு நம்ம தூரமாக இருக்கிறத மட்டும் தான் யோசிச்சிட்டே இருப்போம். நம்ம இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்லிட்டு. அப்படி தான் வந்து எங்கள் ஊர் கிட்டத்துலேயே தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கோவில் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வந்து பொங்கலுக்கெலாம் வந்து போயிருக்கோம். இப்போலாம் போகிறதே இல்லை. ஒரு 10 வருஷம் கழித்து திரும்ப ரிட்டன் வந்து இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம எங்கேயோ ஃபாரினில் போயிட்டு சாமி கும்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. அங்கே இருக்கிற பெயிண்டிங்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்து ரோஷன் மீத்தி வந்து இந்த சுட்டி டிவி பார்ப்பாங்க. அதில் தான் இந்த கிருஷ்ணாவோட ஒரு ஸ்டோரிலாம் போகும். அதில் ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஒவ்வொரு கதை இருக்குது. அதெல்லாம் அப்படி பார்த்து பழக்கமானது தான். எனக்கு வந்து அந்த கதைலாம் முழுசாக தெரியாது. டிவியில் பார்க்கவே எனக்கு பசங்களோடு சேர்ந்து பார்க்கும்போது அந்த கதை மொத்தமாக தெரியும். ஒவ்வொரு பெயிண்டிங்குமே ஒவ்வொரு கதை இருந்தது. அது எல்லாமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக வந்து பெயிண்டிங்லாம் பண்ணி அதுக்கு அப்படியே வந்து அந்த நம்ம வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க. அழகாக பூஜை பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணி சாமி காமிச்சாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. கண்ணுக்கு நிறைவாக பார்த்துட்டு வந்தோம். புரட்டாசி மாதத்தில் வந்து நம்ம பெருமாள் கோவிலுக்கு திருப்பதிக்கெலாம் எல்லாராலையும் போக முடியாது. போக முடியாதவங்க வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலான்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே வந்து திருப்பதியில் இருக்கிற அந்த அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க. அழகாக வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நல்லா வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தது அந்த இடமெல்லாம். சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்லேயுமே வந்து ஒரு கோவில் இருக்குது. அங்கே வந்து பீடம்லாம் இருக்கும், குருலாம் இருப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அங்கேயுமே போய் பார்த்துட்டு வந்தோம். இங்கே வந்து சுயலம் லிங்கம் ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க. நம்ம எந்த பக்கம் சுற்றினாலும் அந்த லிங்கம் வந்து ஒரே சைடாக தான் தெரியும்னாங்க. சரி, ஓகே, நம்மளும் வந்து சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டே இருந்தேன். எந்த சைடு சுற்றினாலும் வந்து அந்த லிங்கம் வந்து ஒரு சைடு தான் தெரிஞ்சுது. அதையுமே வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோவில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். வெயில் கொஞ்சம் வந்து அதிகமாகவே இருந்தது. சரி, ஆளுக்கு ஒவ்வொரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குமே வந்து கிளம்பிட்டோம். சைடு வர இடம் எல்லாமே வந்து பயிர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வந்தோம். இந்த கோவிலுக்கு யாராச்சும் போயிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். தென்னாங்கூரில் இருக்கிற வந்து பாண்டுரங்கர் கோவில் தான் போயிருந்தோம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். சரி, ஓகே, நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.